ஊருக்குள்ளே எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க, நம்ம மட்டும் தான் இன்னும் ஊருக்குள்ளே வேலை இல்லாமல் வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றிட்டு தெரிகிறோம். இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. விக்கி பேசுகிறார். இவர் வெட்டியாக சுற்றிட்டு அலைகிறார். பார்ப்போம் இவரோட நிலைமை என்ன ஆகுதுன்னு. நந்தனை வேற ஃபோன் பண்ணியிருந்தாரு. நம்ம இருக்க நிலமையில இவர் வேற ஏசுன்னு சொல்லி நம்ம கழுத்தாக இருக்க போகிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், போகும்போதே காதில் பஞ்சை வச்சுட்டு போவோம். என்ன பண்ணிட போகிறாரு? அந்த பையன் பரேஷன் தான், நம்ம தெரிஞ்ச பையன் தான் விக்கி. பரேஷன் தான் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கான். ரொம்ப பேசினான் என்கிட்ட, ரொம்ப சோர்ந்து போய் பேசினான் என்கிட்ட. வர சொல்லியிருக்கேன் அவனை. வந்தானா கொஞ்சம் சொல்லு, எனக்கு அவன் கொஞ்சம் ஆறுதல் சொல்லலான்னு இருக்கேன். பரவாயில்ல, இது நம்ம செய்யற இது ஒரு ஊழியம் தான். நம்மளை ஏற்ற உயர்த்தின மாதிரி அவனையும் உயர்த்த. கண்டிப்பா. அண்ணனே அண்ணனே வாங்கண்ணே, வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கண்ணே. வாங்கண்ணே, உட்காருங்க. விக்கி, வாங்கண்ணே. நான் உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். நல்லா இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க விக்கி? இங்கேண்ணே வாழ்க்கையே எடுத்து போச்சுண்ணே. வாழ்றதா சாவதான்னு தெரியலண்ணே. அப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அதுலேயும் இந்த கொரோனா வேறையா, வேலையும் இல்லை, வெட்டியும் இல்லை, வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லைண்ணே. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோண்ணே. சொல்றது கரெக்டாக தான் விக்கி. ஏன்னா இப்போ எவ்வளோ பேர்த்துக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. நீ சொல்றது கரெக்டு தான் விக்கி. ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் கொரோனாவில் ஏன்னா ஏற்கனவே உனக்கு வந்து இப்போதைக்கு வேலை இல்லை. கொரோனா சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாரும் வேலையை விட்டு எடுத்து வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது உனக்கு வேலை இல்லை. இப்போ கொரோனாக்கு மேலே நீ இப்போ எங்கே கம்பெனி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தாலும் உனக்கு எங்கே வேலை இருக்காதா, நீ வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்க. நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இப்போ என்னோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து சில கம்பெனிலாம் ஏறி இறங்கி இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல வேலையில் நல்ல ஜாப்ல இருக்கேன். நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா முதல் காரணம் முக்கியமான ஏசப்பா மட்டும்தான். சரியா? நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச்சுக்கு வரியா? நீ உருப்படியா இல்லை. ஒரு யூத் மீட்டிங்கு, ஒரு ப்ரேயர் இந்த மாதிரிலாம் இதில் கலந்துக்கிறியா? எதுலையுமே நீ கலந்துக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடு. நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உன்னோட வேலையை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் நல்ல ஒரு உயர்வு உனக்கு கிடைக்கும். சரியா? ஒரு சின்ன ப்ரேயருக்காக ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணியிருக்கியா? நீ உனக்காக உன் குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கியா? உனக்கு இவ்வளோ நாள் வேலை கிடைக்கலையா? அதுக்கு என்ன காரணம்? நீ இவ்வளோ நாள் யோசிச்சு பார்த்துருக்கியா? நீ ஒரு 2 நிமிஷம் என் கூட நீ ப்ரேயர் பண்ண, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஒரு பைபிள் கூட ஒரு வசனம் இருக்கு. நீ பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 10:7 பார்த்தீங்கன்னா, நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும். நல்ல வசனம் தெரியுமா? அது நீதிமானுடைய பேர் மட்டும்தான் புகழ்பெற்று விளங்கும், பட் துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போயிடும். சரியா? நம்மளால நீதிமானா இருக்கனால ஆசைப்படுறேன். நீ கண்டிப்பா நீ ப்ரேயர் பண்ண கூட கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். நானும் போகணுன்னு தானே நினைக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரியல, உடல் விளைவினோம் பிரச்சனைங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஏதாவது ஒரு தடை வந்துடுதுண்ணே. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரியல. போகணுன்னு எந்திப்பேன், அப்போ தான் அது வலிக்கும் இது வலிக்கும், வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே அது ஏதாவது ஒரு வேலை வந்துடும். அது போய் பார்த்துட்டு நான் பாட்டு திருப்பி அப்போ வராமல் வீட்டில் வந்து படுத்துருவேன். இதுவே ஆகிட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியலண்ணே. இனிமேல் நானும் ரெகுலராக சர்ச்சுக்கு போனேன். எந்த ப்ரேயரையும் மிஸ் பண்ண மாட்டேனே. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பேனே. நீ சொல்றது கரெக்டு தானே. இப்போ நான் உனக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீ ப்ரேயர் பண்ணு, என்னோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சர்வவல்ல ஆண்டவரே, நீ துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே, இந்த தருணத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சொந்த மலர் இப்போது கூட ஆண்டவரே விக்கியோட ஆண்டவரே நாங்கள் கலந்து பேசி ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை தியானிக்க கொடுத்த அந்த கிருபை தரதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பையன் ஆண்டவரே எவ்வளோ வேலை இல்லாமல் இருக்காண்டவர் இந்த சுச்சுவேஷன் ஆண்டவரே. அதெல்லாம் இந்த கொரோனா சுச்சுவேஷனில் கூட ஆண்டவரே நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த தருணத்தில் கூட ஆண்டவரே இந்த பையன் ஆண்டவர் நல்ல ஒரு வேலை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வேலை மூலயமா ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட இந்த பையன் ரெகுலராக தொடர்ந்து சர்ச்சுக்கு வர உண்மை ஆராதிக்க போற்ற ஆண்டவரே ஒரு கிருபையை தரும்படியாக செபிக்கிறோம். ஒரு கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே முதலாவது உங்களுடைய நீதி
ராஜ்யத்தை தேட இந்த பையனுக்கு கிருபை தம்பியாய் ஜெபிக்கிற மாட்டாரு. ஆசீர்வாதம் வழி நடத்த மாட்டாரு. உங்க கரம் உங்க கிருபை போல இந்த பையனோட கூட இருக்கட்ட மாட்டாரு. மீட்பர் இயேசு நான் தான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் பையன் எங்க மனசுல உள்ள பாரெல்லாம் இறங்கினமா இருக்குண்ணே. நானுமே ரெகுலரா போறேன். கண்டிப்பா உனக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ரெகுலரா. ஓகேவா? நன்றிண்ணே. வரேண்ணே. ஓகே பாய். ஆமாம் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். வந்துடுறேன் சார். அண்ணே சொல்லுடா இல்லடா. அண்ணே இப்போ தானே கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்கண்ணே. பார்த்துக்கிற கர்த்தருடைய அதிசயத்தை பார்த்தியா? இப்போதான் நம்ம ப்ரேயர் பண்ணோம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் காரியங்களை வாய்ப்பு கண்டிப்பாக செய்வார். சரியா? கர்த்தருக்கு நன்றி சொல்லு. சரியா?